பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம்மோடு பிஸ்மி இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சினிமா சூப்பர் ஸ்டார்னு எப்படி போயிட்டுருக்கு நாம் தமிழர்? அதான் சீமானுடைய பேச்செல்லாம் வர வர ஒரு காமெடியாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு காமெடி கலக்கப் போவது யார், அசத்த போவது யார் மாதிரி சீமானுடைய மேடை பேச்சுகளும் கிட்டத்தட்ட ஒரு காமெடி ஷோவாக தான் போயிட்டுருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ சமீபத்தில் அவர் பேசிய சூப்பர் ஸ்டார் பேச்சு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அரசியலில் சூப்பர் ஸ்டார் நான் அப்படிங்கிறாரு. அது நான் ஒரு நல்ல நகைச்சுவையாக தான் பார்க்குறேன். என்னென்னா ரஜினிகாந்துக்கு ஏன் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுத்தாங்க? என்ன சும்மா அவனை கொடுத்து விடுவோன்னா, அவர் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்குறாரு, அதனால அவருக்கு சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுக்குறாங்க. அப்போ அரசியலில் நீங்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வெற்றி அடைந்திருக்கணும்ல. நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்ததுலேருந்து இதுவரை ஒரு தொகுதி கூட வெற்றி அடையலை. ஒரு கவுன்சிலர் சீட்டில் கூட நீங்கள் ஜெயிக்காமல் நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிறீங்க? அதனால் அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு காமெடியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் ரஜினி அந்த ஒரு சந்திப்பு நடத்து ரஜினி சந்தோஷப்படுறாரா? தன்னை சுற்றி இன்னும் ஒரு அரசியல் விவாதம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ரஜினி எப்படி பார்ப்பார்? நிச்சயமாக சந்தோஷப்படுவார். அது நம்ம யூகமாக தான் சொல்ல முடியும். ஏன்னா படுறாரா இல்லையான்னு நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கல. ஆனால் நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நாம் இன்னமும் ஒரு பேசு பொருளாக, ஏன்னா ஒரு மீடியாக்களுடைய ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல ரஜினி உண்மையில் சந்தோஷப்படுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பொதுவாக ரஜினியுடைய கேரக்டர் என்னென்னா, எனக்கு ரஜினியை பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. ரஜினிக்கு எங்குமே எதிரிகளும் விரோதிகளும் இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைப்பார். ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவரை யாராவது கடுமையாக விமர்சனம் பண்ணால் அடுத்த நாளே அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்கள சந்தோஷப்படுத்தி வெளியில் கிளம்பும் போது ரஜினி ரசிகனாக வெளியில் அனுப்பிச்சிடுவார். இதுதான் ரஜினியுடைய ஸ்டைல். ஏற்கனவே வேலு பிரபாகரன் ஒருத்தர், ஒரு இயக்குனர், அவர் ஒரு பகுத்தறிவுவாதி, பெரியாரிஸ்ட்டு, கடுமையாக ரஜினியை அவர் எதிர்த்தார். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காதல் அரங்க மாதிரியான ஒரு படம் ஒன்று எடுத்தார். அது கிட்டத்தட்ட ஒரு செக்ஸ் படம் தான். அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் அவர் பண கஷ்டத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரஜினி உடனே அவருக்கு அழைப்பு விடுத்து அவரோட ரொம்ப நேரம் பேசி அவர் மண்டையை கழுவி அந்த படத்துக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா வேலு பிரபாகரன் ரஜினியுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவே மாறிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சின்னத்திரை நடிகை, இந்த ராஜ் டிவி மாதிரி இதில் சில ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் ரஜினியை குறித்து ஏதோ ஒரு நெகட்டிவான கருத்து சொல்ல அடுத்த நாள் பார்த்தா அவங்கள ரஜினிகாந்த் சந்திக்கிறாரு. சந்திச்சு ரஜினிகாந்தை சந்திக்கணும் அப்படின்னா ஒரு நெகட்டிவாக ஒன்று போட்டால் உடனே கூப்பிட்டுருவார் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ரஜினியை குறித்து பயங்கரமாக வாசித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அரசியல் களத்தில் ரஜினியை தொடர்ந்து விமர்சனம் பண்ணது சீமான் தான். மற்ற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ரஜினியோட நண்பர்களாக தான் இருக்காங்க. திருமாவளவனாக இருக்கட்டும், அன்புமணியாக இருக்கட்டும், பாஜக என்பது அவருடைய கட்சி, அது ஒரு இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எல்லாருமே ரஜினியோட இணக்கமாக இருக்காங்க. ஸோ இப்போ எதிர் துருவத்தில் எதிரியாக பார்த்தது சீமான் ஒருத்தர் தான். இன்றைக்கி சீமானையும் கூப்பிட்டு ரசிகராக்கி சங்கி என்றால் நண்பன்னு சொல்கிற அளவுக்கு இவர் மண்டையையும் கழுவி அனுப்பிச்சி விட்டார் ரஜினி. ஸோ இதுதான் நடந்தது. ஸ்டாலினும் ரஜினியும் சந்திக்கிறாங்க. அதிமுகவுக்கும் ரஜினி என்ன பண்ணுறாரு, வாழ்த்து சொல்கிறாரு. எடப்பாடிக்கும் வாழ்த்து சொல்கிறார். ஆனால் சீமான் சந்திச்சா மட்டும் என்ன சங்கி அப்படின்னு இல்லை, அதுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் ரஜினி எல்லா கட்சிகளோடும் இணக்கமாக இருக்க விரும்புகிற ஒரு கேரக்டரு. முக்கியமாக ஆளுங்கட்சியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். எப்போயுமே ரஜினி பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தின் தோழன் அவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் நரசிம்மராவ், சிதம்பரம் போன்றவர்கள் ரஜினிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க, அல்லது ரஜினி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அதன் காரணமாகத்தான் அந்த ஐடி இடியெல்லாம் அந்த ஃபோயஸ் கார்டன் பக்கமே போகாது. அப்படியே போனாலும் லெஃப்ட்டில் திரும்பாமல் ரைட்டில் திரும்பி ஜெயலலிதா வீட்டுக்கு போயிடுமே தவிர ரஜினி வீட்டுக்கு போகாது. காரணம் என்னென்னா இவர் அங்கே ஒன்றியத்தை ஆள்கிற கட்சியோடு ஒரு நல்ல நட்பை மெயின்டைன் பண்ணுவார். அப்புறம் பாஜக வந்ததற்கு பிறகு அதே ஃபார்முலாவில் அவர்களோடு நெருக்கமாக இருக்கார். அதே மாதிரி இங்கு மாநிலத்தை ஆள்கிற கட்சியோடையுமே அந்த நட்பை அவர் மெயின்டைன் பண்ணுவார். அவர்கள் சில நேரங்களில் ரஜினியை விமர்சனம் பண்ணாலும் அந்த ஒரு வரம்பு மீறாமல் விமர்சனம் பண்ணுவாங்களே தவிர இந்த சீமான் விமர்சனம் பண்ணுற மாதிரி ரொம்ப கேவலமாகலாம் பேச மாட்டாங்க. அதுக்கடுத்து சீமான் ரஜினியை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாருங்கிறத நம்ம பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், ஒரு வெற்றிடம் இருக்குதுன்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு சுடுகாட்டில் கூட வெற்றிடம் இருக்குது, நீ அங்கே போய் படுத்துக்க அப்படிங்கிற சென்ஸில் மிக கேவலமாக தரம் தாழ்ந்து ரஜினியை விமர்சனம் பண்ணது சீமான். அந்த சீமான் இன்றைக்கு ரஜினியை போய் பார்க்கும்போது அது விமர்சனத்துக்குரியதாக மாறத்தானே செய்யும். எல்லாத்துக்கும் மேலே சங்கின்னு என்னை சொன்னால் நான் செருப்பால் அடிப்பேன்னு செருப்பை கலட்டி காட்டிய சீமான் ரஜினியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சங்கி என்றால் நண்பன்னு சொல்கிறார் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அங்கே என்ன நடந்தது?
அந்த கேள்வியை கேட்போமா மாட்டோமா? சொல்லவே இல்லையே. அதுதான் சொல்றேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்க பிரபாகரன் கூட போய் ஆமைக்கறி சாப்பிட்டது, இட்லிக்குள்ள வந்து ஏதோ மாட்டுக்கறி ஆட்டுக்கறி இருந்ததெல்லாம் சொன்ன நீங்க ரஜினியை சந்திச்சதை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? என் கேள்வி என்னன்னா, உங்கள் பார்வையில் பிரபாகரனை விட ரஜினி உயர்ந்தவரா? பிரபாகரனை விட ரஜினியுடைய ரகசியத்தை நீங்க காப்பாற்றணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்போமா மாட்டோமா? கேட்கலாம். நான் இதோட முடிச்சுக்கிறேன் சார். இதெல்லாம் விஜயை டார்கெட் பண்றதுக்காக என்ன தொடர்ந்து தாவைக்காக அடிச்சிட்டு இருக்காங்க. விஜயை டார்கெட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்றாரு ரஜினி. நிச்சயமாக அதில் எந்த மாற்றமுமே இல்லை. என்னன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்து 36 லட்சம் வாக்குகள் கிடைத்ததா போகிற இடம்லாம் பேசிகிட்டு இருக்காரு. உண்மைதான். அந்த 36 லட்சம் வாக்குகளில் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளும் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமாக தெரியும். என்னென்னா, இப்போ விஜய் ரசிகர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா விஜய்க்கு நெருக்கடி கொடுத்தவர்கள் திமுக, விஜயுடைய படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பிரச்சனை பண்ணது அதிமுக. அப்போ கடந்த தேர்தல்களில் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள் வந்து எங்கே போயிருக்கும்? தன்னுடைய தளபதியை வந்து டார்ச்சர் பண்ணால் அதிமுகவுக்கும் போட்டிருக்க மாட்டான், திமுகவுக்கும் போட்டிருக்க மாட்டான். அப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான்? சீமான் கட்சிக்கு கண்டிப்பாக போட்டிருப்பான். அதனால தான் இவர்களுக்கு 36 லட்சம் வாக்குகள் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி விஜயே கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது இவர்களுடைய வாக்குகள் எல்லாமே இந்த 36 லட்சத்திலேருந்து கணிசமான வாக்குகள் தாவேகா பக்கம் போயிடுங்கிறது ஒரு சிம்பிள் லாஜிக் தான். அதுக்கப்புறம் இவர் என்ன நினச்சார்னா, விஜய் நம்மோடு சேர்ந்து பயணிப்பார், இதன் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு சீமான் நினச்சாரு. அது விஜயனுடைய அரசியல் மாநாட்டுக்கு அப்புறம் அதுலேயே வந்து பிரச்சனையாகி இன்றைக்கி அவர் வந்து விஜயை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ விஜய் ரசிகர்களுடைய வாக்கு என்பது நிச்சயமாக எதிர்காலத்தில் சீமானுக்கு கிடையாது. அப்போ அந்த இழப்பை சரி கட்டுவதற்காக இவர் மற்ற ஹீரோக்களுடைய ரசிகர்களை டார்கெட் பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தா சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு அவரோட அளவலாகிறாரு. நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம், அது நீங்க வந்து பொது வெளியில அவர் நடிச்ச அந்த படம் நல்லா இருந்துச்சு அதனால போய் பார்த்தேன் அப்படின்னா சொல்லிட்டு இது என்னன்னு கேட்டா, இதுக்கு பின்னால ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இப்போ சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் என்ன நினைப்பான், அடடா நம்ம இவர் சிவகார்த்திகேயன் வந்து சீமானோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார், அப்போ இவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு அவன் நினைப்பான். அதுக்கு அடுத்து ரஜினியுடைய ரசிகர்கள், இப்போ அவங்க ஓட்டை பொறுத்த வரைக்கும் அது செல்லாத ஓட்டாக தான் இருக்குது, அது யாருக்கும் போகாது. அப்படி இருக்கும்போது விஜயுடைய அந்த ரசிகர்களுடைய வாக்கு இழப்பை சரி கட்டுவதற்காக இன்றைக்கு ரஜினி ரசிகர்களுடைய வாக்கு வந்து இவர் குறிவைக்கிறாரு. என்ன காரணம்னா, ரஜினி ரசிகர்களுடைய எதிரியாக இன்னைக்கு விஜய் இருக்காரு. அப்போ அவன் என்ன நினைப்பான், விஜயை தோக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம சீமானுக்கு ஓட்ட போடுவோம் அப்படின்னு அவன் ஒரு முடிவு எடுப்பான். அப்படி அவனை முடிவெடுக்க தூண்டுவதற்கான விஷயமாக இந்த சந்திப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சூர்யா ஜோதிகா கங்குவா படத்துக்கு விமர்சனம்லாம் பார்த்த நம்மளே நிறைய பேசணும். இப்போ என்ன ஆன்மீக பயணம் அதிகமாக இருக்குது, அதுக்கு சில விமர்சனங்களும் இருக்குது, பயந்துட்டாங்க அப்படிங்கிறதும் ஏன் நீங்கள் என்ன? இல்லை ஒருத்தருடைய கடவுள் நம்பிக்கைங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அது குறித்து நான் வந்து விமர்சிக்க முடியாது. ஒரு பகுத்தறிவுவாதி வந்து கோயிலுக்கு போனார் அப்படின்னா அது குறித்து நாம் கேள்வியும் கேட்கலாம், விமர்சனமும் பண்ணலாம். ஜோதிகாவும் சரி சூர்யாவும் சரி கடந்த காலங்களில் தங்களை பகுத்தறிவுவாதியாக அவங்க காட்டி கொண்டதில்லை. அவங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்டவராக தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக அவங்க கோயிலுக்கு போகட்டும். ஆனால் நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆன்மீக சுற்றுப்பயணம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட விஷயமாக இதை நீங்கள் செய்கிறீங்களா, இல்லை இதையும் கங்குவாவுடைய ப்ரொமோஷனாக செய்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, கங்குவா படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு டிசாஸ்டரான ஒரு ஃப்ளாப் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. உலகம் முழுக்க இந்த படம் மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்டு விட்டது, இதுதான் உண்மை. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இவர் இயக்குனர் சிவாவை கூட்டிக்கிட்டு சோளிங்கர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகிறார், யோக நரசிம்மர் கோயில். ஆமாம். இப்போ இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறது கங்குவா படத்தை காப்பாற்று கடவுளேன்னு கேட்க போனீங்களா, இல்லை நம்ம கோயிலுக்கு போகிறத வச்சு மக்கள் வந்து படம் ஹிட் ஆகிடுச்சு அதுக்கு நன்றி தெரிவிக்க போனார், அப்படி தானே எல்லாருமே நினைக்கிறாங்க, அப்படி தானே எங்கள் சினிமாக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன, ஒரு படம் தியேட்டரில் இருக்கும், முதல் காட்சி ஓடுறதுக்கு முன்னாலே கேக்கை வெட்டி பொக்கையை கொடுத்து மாலையை போட்டு படம் சூப்பர் ஹிட்டுன்னு நீங்கள் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதில் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இவர்கள் இந்த கோயிலை பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க, அப்புறம் திருப்பதிக்கு போகிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் என்னன்னா இவங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் கருத்தே சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஆனால் இதை வந்து நீங்கள் கங்குவாவுடைய வெற்றிக்காக நாங்கள் போனோம் அப்படின்னு மக்கள் நினைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது. ஆனால் அந்த இன்டென்ஷன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். நீங்கள் வந்து வேறொரு நாளில் போயிருக்கலாம், கங்குவா ரிலீஸுக்கு முன்பு போயிருக்கலாம், அல்லது இன்னும் சில மாதங்கள் கழித்து போயிருக்கலாம். இந்த நேரத்தில் போவதற்கு என்ன காரணம்? இதுதானே காரணமாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா, இப்போ நாம் நினைத்த ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த கடவுளுக்கு போய்
எப்பா உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன், அது நீ வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்ட, அதுக்காக நன்றின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு புதிய கோரிக்கையோடு போவாங்க. அப்போ இப்போ இவங்க போனது எதுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி இந்த விமர்சனம் செய்யக்கூடியவங்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஒருத்தர் விமர்சனம் பண்ணாரு, நஷ்ட ஈடுலாம் வாங்கணும், அதை முதல் நாளே போய் அதெல்லாம் பாசிபிளா சார்? பாசிபிள் கிடையாது. அது வந்து மக்களுடைய மன உணர்வுகள், அவர்களுடைய ஃபீலிங். அது நீங்கள் நாம் ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கும் போது அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறத நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தில் ஏமாந்தீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் தானே முடிவு பண்ணீங்க. உங்கள் உள்ளுக்குள்ளிருந்து எப்படி என்ன வருதோ அப்படி தானே நீங்கள் ரியாக்ட் பண்ண முடியும். அதனால் படத்தை போய் பார்க்குறாங்க, அந்த படம் வந்து நல்லா இல்லை என்பதை விட பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குங்கும்போது அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ கேரளாவில் ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் சொல்கிறாரு, ஏய் நான் ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 450 ரூபா கொடுத்து வந்தேன்டா, இவ்வளோ கேவலமான ஒரு படம் எடுத்து வச்சுட்டீங்களே, என் காசை கொடுறான்னு கேட்குறாரு. இங்கே வந்து ஒரு வயசான ஒரு நபர், ஒரு 50 தாண்டிய ஒருவர், அவர் வயசானவர்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் ஏஜ் மனிதர், அவர் வந்து அப்படி பொங்குனார். இதுக்கு காரணம் வந்து படம் நல்லா இல்லைங்கிறது மட்டும் காரணம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. தமிழில் வந்து 250 படம் வருது வருஷத்துக்கு மினிமமாக. இந்த 250 படத்தில் பார்த்தீங்கன்னா 20 படம் கூட சொல்லிக்கிற மாதிரி படம்லாம், மற்ற எல்லாமே மொக்க படம் தான். எந்த படத்துக்கு மக்கள் இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க? ஏன் இந்த படத்துக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் அனைவரும் சேர்ந்து ரிலீஸுக்கு முன்பு வந்து மக்களை சீட் பண்ணுற மாதிரியான பில்டப் கொடுத்தீங்க. 2000 கோடி இந்த படம் வசூல் பண்ணோம், நாங்கள் வந்து 50 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறோம், 10,000 தியேட்டரில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு நீங்கள் கொடுத்த பில்டப். அப்படி சூர்யா ஒரு பக்கம் சொல்கிறாரு, இந்தியாவே வாயை பொழந்துக்கிட்டு பார்க்கும் அப்படி இப்படிங்கும்போது மக்கள் வந்து நம்புகிறாங்க. சூர்யா வந்து வெறும் நடிகர் சூர்யா இல்லை, சிவகுமாருடைய மகன். அப்போ உங்கள் மீது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டா மாதிரி சிவகுமார் குடும்பம் பொய் சொல்லாதுன்னு மக்கள் நம்புகிறாங்க. அப்போ நீங்கள் என்னன்னு கேட்டால் மக்களை வந்து சீட் பண்ணிட்டீங்க. அந்த கோபத்தில் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோக்குள்ள தனஞ்சயன்னு ஒரு நபர் வேலை பார்க்குறாரு, அவர் வாயை திறந்தாலே பொய் தான். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பேசிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த படம் குறித்து அவர் எவ்வளவு பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் இப்போ இவரை பற்றி நமக்கு தெரியும். இவர் ஒரு ஆளை பாராட்டினார்னா அதில் ஒரு நோக்கம் இருக்கும், நிச்சயமாக அதில் ஒரு சுயநலமான நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியும். மக்களுக்கு தெரியுமா? மக்கள் என்ன பார்ப்பாங்க? தனஞ்சயன் தயாரிப்பாளர் அடிக்கும், அடடா ஒரு தயாரிப்பாளர், இவர் வந்து அங்கே தான் வேலை பார்க்குறாருங்கிறது மக்களுக்கு தெரியாது. மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு தயாரிப்பாளர் இன்னொரு தயாரிப்பாளருடைய படத்தை வந்து ஸ்லாகிச்சு புகழ்ந்து பேசுகிறாரு, அப்போ உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்புவாங்கல்ல. ஸோ அப்படி நம்பி தியேட்டருக்கு போன மக்கள் வந்து ஒரு மொக்க படத்தை பார்த்திங்கன்னா அப்புறம் கோவப்படாமல் என்ன பண்ணுவோம்? அதனால் அதை வந்து நம்ம நிச்சயமாக ஒன்றுமே பண்ண முடியாது, அதை நீங்கள் தடை போடவும் முடியாது. இன்னொன்று, காசு கொடுத்து படம் பார்க்குற எல்லாருக்குமே அந்த படங்களை விமர்சிக்கிற உரிமை இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. வாடிவாசல் அடுத்து பண்ண போகிறாரா இல்லை ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாங்க, நாங்கள் எது சார் பண்ண போகிறாரு? ஆர்ஜே பாலாஜி படம் 2 நாட்களுக்கு முன்பு தொடங்கிட்டாங்க. அந்த படம் தான் அவருடைய 45வது படமாக வரப்போகுது. சூர்யாவுடைய 46 படமாக வாடிவாசல் படம் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதே நேரம் அதில் ஒரு சின்ன சிக்கல் கூட இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, இந்த ஞானவேல் ராஜா என்கிற அந்த சூர்யாவினுடைய உறவினர் வெற்றிமாறனுக்கு ஃபோன் போட்டு, நான் இது மாதிரி உங்களை மீட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நேரில் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, இப்போ இவர் என்ன நினச்சாரு, இவர் ஒரு தயாரிப்பாளர், நாம் ஒரு இயக்குனர், ஒருவேளை நம்மகிட்ட படம் பண்ணி கேட்டு ஏதோ ஆப்ளிகேஷனோட வராரு போல இருக்குன்ட்டு அவருக்கு வந்து டைம் கொடுத்துருக்காரு. அப்புறம் அவர் வந்தவொன்னே சொல்லியிருக்காரு, சார் இது மாதிரி இந்த படத்தில் அமீர் நடிக்கிறார்ல, அதை வந்து சூர்யா சார் வந்து விரும்பலை, அதை வந்து உங்ககிட்ட கன்வே பண்ண சொன்னார் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதில் வெற்றிமாறன் கடுப்பாயிட்டாராம். நீ சூர்யாவுக்கு விரும்பலைன்னா சூர்யா தானே என்கிட்ட சொல்லணும், நான் டைரக்டர், நீங்கள் ஹீரோ, உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் தானே என்கிட்ட சொல்லணும், இதில் 3வது ஆள் எதுக்குங்கிற மாதிரி அவர் கடுப்பாகி ஏதோ மோசமாக ரியாக்ட் பண்ணிட்டார் போல இருக்குது. ஸோ இன்றைய வரை அமீர் அந்த படத்தில் நடிப்பது வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரும் இடைஞ்சலாகவும் உறுத்தலாகவும் இருக்குது. அப்போ அந்த படம் தொடங்குவதற்கு முன்பு வரை கடைசி வினாடி வரை அமீர் அந்த படத்துலேருந்து தூக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்டம்ப்ட் வந்து சூர்யா பண்ணிக்கிட்டே இருப்பார். வெற்றிமாறன் அதுக்கு உடன்பட மாட்டார். ஏன்னா வாடிவாசல் கதையில் அந்த அமீரை ஏற்றிருக்கிற அந்த கேரக்டருங்கிறது ஒரு அற்புதமான கேரக்டர். அதை வந்து அமீரை தவிர்த்து வேறொரு ஆளை அவரால் பொருத்தி பார்க்க முடியல. அதனால தான் இவ்வளவு நெருக்கடியிலும் இல்லை அமீரை நடிப்பார், நீங்கள் நடிக்கிறீங்களா இல்லையாங்கிறது தான் பிரச்சனைங்கிற அளவுக்கு. இல்லைன்னா உங்களை வேணா நான் ஆமாம், ஏன்னா இப்போ தனுஷ் அதில் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அதனால் அந்த கடைசி நிமிடம் வரை சூர்யா வந்து இப்படி ஒரு முயற்சி பண்ணி, ஒருவேளை இதன் காரணமாக சூர்யா அதிலிருந்து வெளியாவதற்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. பட் வாடிவாசல்ங்கிறது மார்ச் ஏப்ரலில் கண்டிப்பாக தொடங்கிடுவாங்க. அஜித்துக்கு என்ன சார், விடாமுயற்சியா குட் பேட் அக்லியா சார்? இன்னைக்கு வந்துருச்சுல விடாமுயற்சி பொங்கல் ரிலீஸுங்கிற ஒரு அறிவிப்பை வந்து நேற்று அவங்க டீசர் மூலமாக
தெரிவிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் குட் பேட் அக்லி பொங்கல்னு தான் அந்த படத்தை வந்து அறிவிக்கும் போதே அந்த ரிலீஸ் டேட்டோட தான் அறிவித்தாங்க. அதே நேரம் அதற்கு முன்பு ஆரம்பித்த படத்தை ஓவர்லுக் பண்ணிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற காரணமாக இப்போ விடாமுயற்சி தான் பொங்கலுக்கு வரப்போகுது. குட் பேட் அக்லி வந்து அஜித்தின் பிறந்த நாளான மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. நன்றி சார். ரொம்ப நன்றி. நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.